வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 12th அக்கௌண்டன்சியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு பார்க்க போகிறோம். அது என்னன்னா இன்னும் தெரியல. 16வது சம்மு. கவிதா இஸ் எ பார்ட்னர் இன் எ firm. She withdraw ₹2,500 per annum. Regularly interest on drawing is charged at 4% per annum. Calculate the interest on drawing using average period. கீழே கொடுத்துருக்காங்க என்னன்னா at the beginning of every month, second in the middle of every month, at the end of the every month கொடுத்துருக்காங்க. இது பேர் ஆனும் கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணணும், 2500 12ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ சம்ம நான் போர்டில் எழுதியிருக்கேன், அது எப்படி போகிறோம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு எழுதிக்கிட்டு இப்போ தி டிராயிங் ஆர் மேடு அட் தி பிகினிங் ஆஃப் எவரி மந்த் கொடுத்துட்டாங்க. அது ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலானா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு அவரேஜ் பீரியட் டிவைட் பை 12. அப்போ 2500 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணுமா, 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு மிடில் ஆஃப் எவரி மந்த் கொடுத்துருக்காங்க. அப்போ 6.5 டிவைட் பை 12 அடிச்சு போட்டிங்கன்னா 650 ரூபா வரும். அடுத்தது என்ன கேட்டாங்கன்னா மிடில் ஆஃப் எவரி மந்த் செகண்ட் ரூம் லெட்டர் போட்டுக்கிட்டு அது ஃபார்முலா அப்படி இப்படியே எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் equal to total amount of drawing into rate of interest into average period 12. middle of every month னா 12 மாசத்துல பாதி எவ்வளவு 6. அப்ப 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 6/12 அடிச்சு போட்டிங்கன்னா 600 ரூபா வரும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் எண்ட் ஆஃப் எவரி மந்த் அப்படியே ஃபார்முலா திரும்பி எழுதிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு total amount of drawing into rate of interest into average period in 12. 30,000 into 4/100 into 5.5 equal to 550. இந்த தம்புங்கிறத நீ மேக்ஸிமம் பார்த்துங்க. இந்த தம்பு வராத பப்ளிக் கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஓகேவா? ஒரு சிறிய உதவி எனக்காக பண்ணுங்க. நான் பணமோ பொருளோ எதுவும் கேட்கல. வர மண்டேலேருந்து உங்களுக்கு பரிச்சைங்கிறது ஆரம்பிக்கிறது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு நல்ல விதமாக மார்க் வாங்கி கொடுங்க. ஓகேவா? சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறாங்க. ஒரு விவசாயிக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. அவர் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தது. சொத்துக்களை யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்தாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு விவசாயிக்கு 2 மகளையும் கூப்பிட்டு விதையை நல்லா 2 பேரும் பிரித்து கொடுத்தாரு. ஒரு மகன் ரொம்ப உழைப்பாளி, இன்னொரு மகன்ங்கிற சோம்பேறி. அவர் என்ன பண்ணார், உழைப்பாளி அங்கே கடுமையாக உழைச்சி பண்ணால் பெரிய தோட்டம் எல்லாமே வந்தது. இன்னும் 2வது மகன் என்ன பண்ணான், ரொம்ப சோம்பேறி, எதுவுமே வரல. அவன் 2 மகனையும் கூப்பிட்டு சொன்னார், எப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் சொன்னார். அவர் 2வது மகன் என்ன பண்ண, சோம்பேறி என்ன பண்ணால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் எந்த ஒரு விஷயமும் அதிர்ஷ்டத்தால் வர்றது கிடையாது, முயற்சியாலையும் விடாமுயற்சியாலையும் வரும்னு புரிஞ்சுக்கிட்டான். ஓகேவா? இந்த சம்மு கண்டிப்பாக பார்த்துங்க. 3ஆம் தேதி உங்களுக்கு பரீட்சை ஆரம்பிக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நான் பொருளோ உதவியோ கேட்கல. அதிகமாக மார்க் எடுங்க. அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க, டீச்சர் சொல்கிறத கேளுங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த வகை தகவல் இருந்தாலும் எனக்கு ப்ரே பண்ணுங்க. நான் எல்லோரும் நல்ல மார்க் எடுக்க எனக்கு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வேறு வாங்கி படிங்க, இன்னும் பெருமிச்சை விடுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். எல்லாமே படித்த கொஸ்டின் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறேன்னா தமிழுக்கு இம்பார்ட்டண்ட் வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.